இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் மூவி நம்பவே முடியல. நிறைய பசங்க ட்ரீம் கட்டி பிடிச்சது நிறைய பசங்க பண்ணிருக்க மாட்டாங்கல்ல, அது படிச்சு ரொம்ப எமோஷனல். நல்லா இருந்துச்சு. கரெக்டான டைம்ல விட்டுருக்காங்க. மார்ச் மந்த் வர எக்ஸாம் டைம் 10th to 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக யூத்துங்கள் பார்க்கலாம், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ஃபேமிலிக்கு நல்லா சென்டிமெண்ட் ஆச்சு. ஆனால் அழுதுட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபன்னா இருந்தது, ஒரு வைபா. அந்த சாங் எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஃபேமிலியோட கண்டிப்பா எல்லாரும் வந்து பாக்குறோம். பசங்களுக்கு தான் நல்லா கண்டிப்பா கனெக்ட் ஆகும். பொண்ணுங்க நாங்க இந்த அளவுக்கு இல்லை, ஆனா அது பசங்களை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு கண்டிப்பா கனெக்ட் ஆகும். சூப்பரா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் மூவி நம்பவே முடியல. ஆக்டிங்கும் சரி, லிரிக்ஸ் எல்லாம், சாங் எல்லாமே பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுண்ணா, கண்டிப்பா பார்க்கணும். ப்ரோ எப்படி சொல்கிறது, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மெமரிஸ் தான். இப்போ வந்து அதை வந்து ஃபீல் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது அது தெரியாது, எப்படா காலேஜ் போகணுன்னு இருக்கோம். இப்போ அதை பற்றி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு, சூப்பர். கென்னு சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் வேல்ஸ் காலேஜில் தான் படிக்கிறேன். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கென்னு வந்து காலேஜுக்கு வந்தார், பேசினார். அப்போ அவர் சொல்லும் போது தெரியல, படம் பார்க்கும் போது தான் தெரியுது. படம் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. சைடு ஆக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அம்மாவோட கனெக்ட் ஆகும், அப்புறம் அப்பாவோட கனெக்ட் ஆகும். பாஸ் ஆனதுக்கப்புறம் படம் பார்க்கலாம். சூப்பர். அந்த கரெக்டாக அந்த 12th இது கனெக்ட் ஆயிடுச்சு ப்ரோ. அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. கடைசியில் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் மாதிரி வச்சு முடிச்சிருக்காங்க. சூப்பராக தான் இருந்துச்சு. அந்த 12th லைஃப் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ உள்ள ஜென்சி லவ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 போகுது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு 3 லவ் வச்சு ஏதோ பேசியிருக்காங்க. கரெக்டாக இருக்கு ப்ரோ. ஜாலியாக இருந்துச்சு. படம் நல்லா டைம் போகிறதே தெரில, நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி ஃபிலிமாக கடைசியில் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் மாதிரி வச்சு முடிச்சிருக்காங்க. ஓகே தான், பக்காவாக இருந்துச்சு. சூப்பராக நடிச்சிருக்காரு. அது இல்லாமல் டேரக்ஷனும் கதையும் கரெக்டாக, எங்கேயுமே லேக் இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. எங்கேயுமே லேக் இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படத்துக்கான நம்ம இதுவே இல்லை. அவர் சின்ன வயசுலேருந்து ஸ்டார் கிட்னால அவர் அதுக்கேற்ற மாதிரி கற்றுக்கிட்டு டான்ஸ்லாம் சூப்பராக ஆடிருக்காரு. அதனால் பக்காவாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா போன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் லைட்டாக ஒரு கொஞ்சம் லேக் இருந்த மாதிரி இருந்தது. அப்புறமா ஓகே, கரெக்டாக தான் இருந்துச்சு. கடைசியில் முடிகிறப்ப ஓகே, அப்படியே போயிடுச்சு. ஒரு ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஃபிலிம் இது. செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. படம் சூப்பராக நல்லா பண்ணியிருக்காப்புல, நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஸ்கூல் சீன்ஸ் எல்லாமே. வினய், நீ தான் பதில் சொல்ல. எனக்குலாம் ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். எனக்கு வந்து அப்பா அம்மா சென்டிமெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. நல்ல ஸ்டோரி, எங்களை பார்க்குற மாதிரியே இருந்தது. அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற அந்த இது, பேக் பெஞ்சில் நடக்கிறது, லவ் எல்லாமே ஸ்கூல் லைஃப் அப்படியே வந்து எங்களோட இது பார்க்குற மாதிரி இருக்குது. எங்கள் ஜென்ரேஷனில் இருந்து எல்லாம் சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருந்தார். அசுரனில் பண்ண மாதிரி தான் பண்ணிருக்காரு. இதுலையும் நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பிடிச்சிருந்தது. லைக் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் பாக்ஸ் சூப்பராக வச்சுருந்தாரு. அவ்வளோ. ஆமாம், கிளைமேக்ஸ் கொஞ்சம் எமோஷனல் தான், பேரண்ட்ஸ் ஓரியன்டாக இருக்குது. அண்ட் இன்டர்வல் பிளாக் வந்து இந்த ஸ்கூல் லைஃபோட ஒரு நடுவில் இருக்க மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்கு. கென்னு கருணாசன் அவ்வளோ நடிச்சிருக்காப்புல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த காலேஜில் பசங்க எவ்வளோ சீனாக இருக்கணுமோ, லவ் பண்ணணுமோ அந்த மாதிரி லவ் பண்ணாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து அப்பா அம்மா சென்டிமெண்ட்டில் வந்து அந்த பையன் எப்படி படித்து வரணுமோ அந்தமாரி நல்லா நடிச்சிருக்காரு. படம் நல்லா இருக்குண்ணா, வந்து பார்க்கலாம். இல்லை இருக்குது கண்டிப்பாக இருக்குது. இப்போ இருக்கிற யூத்துக்களுக்கெலாம் நல்லா மேட்சிங் ஆகும். நல்லாயிருக்கும் படம், நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கென்னு பயங்கரமாக நடிச்சிருக்காப்புல. அவர் எப்பவுமே இது தனியாக ஹீரோவாக நடிச்சது வந்து படம் நல்லாயிருக்கு. நல்லா இன்னும் மேலும் வளர நான் வாழ்த்துக்கள். நல்லா ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக யூத்துங்கள் பார்க்கலாம், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ஃபேமிலிக்கு நல்லா சென்டிமெண்ட் ஆச்சு. ஆனால் அழுதுட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கரெக்டான டைமில் விட்டுருக்காங்க. மார்ச் மந்த் வர எக்ஸாம் டைம் 10th to 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்லாயிருக்கும். கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் போன மாதிரி இருக்குது. எங்களுக்கு அப்படியே 2012 பார்த்த மாதிரி இருக்குது. அந்த பீரியடில் இருந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே ஸ்கூல் மெமரிஸ் அப்படியே வந்துருச்சு. சூப்பராக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் டைம் மாதிரியே தெரியல, பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே. ஃபேமிலியோடு பார்க்கலாம் படம். கண்டென்ட்டே நல்லா இருக்கு ப்ரோ. இதுக்கு மேலே என்ன வேணும்? எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸ்கூலுக்கு அது ப்ரோ, ஸ்கூல் எப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் ஸ்கூலில் பார்த்து. ஸ்கூல் மொத்தமாக ஸ்கூல் லைஃப் தான் மோஸ்ட்டாக. அது ஸ்கூல் பண்ண லவ் லைஃப் அதான் சொல்கிறோம். ஒரு லைஃப் லெசனும் இருக்குது, அதில் கொஞ்சம் கற்றுக்கலாம். பேரண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இது எடுக்கிறாங்க. நல்லா இருக்குது, பார்க்கலாம். மெமரிஸ்னால் அதான் ப்ரோ, மோஸ்ட்டாக ஸ்கூல் லைஃப் நார்மலாக லைஃப் தான். அங்கே ஸ்கூலில் பண்ண விஷயம் தான் மோஸ்ட்டாக அதில் வரும். ஆனால் மற்றபடி நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல் ஃபன்னாக போயிடுச்சு, ஜாலியாக போயிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து நல்லா ஒரு
விஷயம் சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்டாக சூப்பராக நல்லா பார்க்கலாம். நல்லாவே பண்ணார். டான்ஸில் சூப்பராக ஆடுறாரு. நல்லாவே பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபன்னாக ஜாலியாக போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நினச்சது. பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனால் என்ன ரொமான்டிக்காகவும் நடிச்சிருக்காரு, எமோஷனாகவும் இருந்துச்சு. அப்புறம் ஃபேமிலியோட நல்லா எடுத்திருக்காங்க. ஃபேமிலி எல்லாரும் போய் சேர்த்துக்கலாம். புரியல, அப்பாவும் பையன் இந்த சீன் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்து நிறைய பசங்களோட ட்ரீம் கட்டி பிடிச்சது நிறைய பசங்க பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல, அதை படிச்சு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. சரி, கேன் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. சூப்பர் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படமே சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாருக்கும் பசங்க பிடிச்சது. அவர் சூப்பராக இருக்கு. அவருக்கு எப்பவுமே நல்லா போடுவார். அது ஃபுல்லாகவே ஸ்கூல் டேஸில் தான் ப்ரோ. ஸ்கூல் டேஸ் வந்துட்டு ஒரு லவ் ஸ்டோரி. ஃபுல்லாக ஸ்கூல் மட்டும் தான், வேறு எதுவுமே அந்த காலேஜஸ் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஃபேமிலி சென்டிமெண்ட், ஸ்கூலு, லவ் அந்த மாதிரி கடைசியில் வந்து கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் போட்டு முடிச்சிருக்காங்க. அவ்வளோதான், நல்லா இருக்கு. அவ்வளோ ஃபன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபன் பார்ட்ஸ் வைஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த அவ்வளோதான் ப்ரோ, மற்றபடி பெருசாக இல்லை. நல்லா பண்ணியிருக்காரு. டான்ஸ் நல்லா ஆடிருக்காரு ப்ரோ. நாங்கள் எதிர்பார்த்து டான்ஸ் வந்து நாங்கள் அவ்வளோ சூப்பராக ஆடுன்னு பார்க்க நல்லா டான்ஸ் ஆடிருக்காரு. வித்தியாசமாக எங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் டெஸ்ட் தெரியல ப்ரோ. ஆனால் நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஆச்சு, ஃபன் இருந்துச்சு. எல்லாமே ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த ஸ்க்ரீனை விட்டு நம்மளை தள்ளி போகல. மியூசிக்கும் நல்லா இருக்கும். ஃபேமிலியாக வந்தோம், கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ.